2010 ஆண்டு ஜனவரி 1 தேதி மற்றும் 2012 ஆண்டு ஏப்ரல் 25 கிடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஹெரோயின் போதைப் பொருள் வர்த்தகத்தினூடாக ஈட்டப்பட்ட 17 கோடி ரூபாவிற்கும் அதிக சொத்துக்கள் மற்றும் நிதியை கையகப்படுத்தியதனூடாக நிதி சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தி சட்டம் அதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக இம்மனுவை தாக்கல் செய்திருந்தார். கொழும்பு மேல் நீதிமன்றம் நீண்ட வழக்கு விசாரணைகளுக்கு பின்னர் இன்று தீர்ப்பை அறிவித்தது. இந்த வழக்கின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரதிவாதிகள் கணவன் மனைவி என்பதால் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த குற்றச்சாட்டு முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதிகள் சார்பில் முன்வைக்கப்பட்ட தர்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிதி செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 4வது சரத்திற்கமைய ஒரு நபர் கையகப்படுத்தியுள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சட்டப்பூர்வமான வருமான வழிகளூடாக பெறப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்த முடியாது போகும் சந்தர்ப்பத்தில் அந்த சொத்துக்கள் சட்டவிரோத சொத்துக்கள் என கருதப்படும். அதற்கமைய பிரதிவாதிகள் கடன் வழங்கும் நிறுவனம் ஒன்றை நடாத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிறுவனத்தின் செயலாளரின் சாட்சியத்திற்கமைய அந்நிறுவனம் தொடர்ந்தும் சரியான முறையில் இயங்காமையினால் அந்நிறுவனத்தின் பதிவு நீக்கப்பட்டதாக தெளிவாகிறது. பிரதிவாதிகளுக்கு வேறு ஏதும் வருமான வழிகள் இருந்ததாக வழக்கு விசாரணையின் போது எவ்வித விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கமைய இந்த வழக்கின் உரித்தான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் ஹெரோயின் வர்த்தகத்தினூடாக கிடைத்த பணத்தினால் கையகப்படுத்தப்பட்டவை என்பது உறுதியாகின்றது. அதற்கமைய பிரதிவாதிகள் நிதி செலவை குற்றச்சாட்டில் குற்றவாளியாக பெயரிடப்படுகின்றார்கள். அதன் பின்னர் பிரதிவாதியான விலேசுதா மற்றும் அவரது மனைவி சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கரைத்துரைக்கையில் தமது கட்சிக்காரர்கள் 3 பிள்ளைகளின் பெற்றோர் என தெரிவித்தார். அதில் ஒரு பிள்ளை இதே நோயாளி எனவும் அவர்கள் நீதிமன்றில் குறிப்பிட்டனர். இந்த குற்றம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தமது கட்சிக்காரர் வெளிநாட்டில் இருந்ததோடு இந்த சகல விடயங்களையும் கருத்தில் கொண்டு தமது கட்சிக்காரருக்கு தண்டனையை இலகுபடுத்துமாறு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறெனினும் முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் கவனத்தில் எடுத்து விலேசுதா மற்றும் அவரது மனைவி இன்னும் ஒரு பிரதிவாதி தலா 8 வருடங்கள் வீதம் கடூழிய சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி இங்கு உத்தரவிட்டார்.